Hello all, welcome to Learn PowerShell video series. ஸோ இந்த வீடியோ சீரிஸை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து லேப்லாம் செட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி வந்து எந்த டூல் யூஸ் பண்ணணும்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம PowerShell ஹெல்ப்பை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம PowerShell ஹெல்ப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி PowerShell பற்றி ஒரு சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வந்து கமாண்ட்லெட்ஸ்னுவாங்க. ஸோ PowerShell இருக்க எல்லா கமாண்ட்ஸுமே நம்ம வந்து கமாண்ட்னு சொல்ல மாட்டோம், கமாண்ட்லெட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நான் ஃபியூச்சர் வீடியோ சீரிஸில் எங்கேயாச்சும் கமாண்ட்லெட்ஸ்னு மென்ஷன் பண்ணனாக்கா அது PowerShell கமாண்டை குறிக்குது, சரிங்களா? செகண்ட் வந்து PowerShell வந்து .NET ஃப்ரேம் ஒர்க்கால் உருவாக்கப்பட்ட ஒரு டூல் இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதனால் .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. PowerShellங்கிறது ஒரு டூல் இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர், ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்கு அவங்க ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? அந்த சாஃப்ட்வேர் தான் ASP.NETனுவாங்க. ஓகேவா? மைக்ரோசாஃப்ட்டோட ப்ரிப்ரேட்டரி லாங்குவேஜ் தான் வந்து ASP.NET. ஸோ அந்த ASP.NET யூஸ் பண்ணி தான் வந்து இந்த PowerShell டூலையே உருவாக்கியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது என்னன்னாக்கா, இப்போ இந்த PowerShellங்கிற டூலை உருவாக்குறதுக்கு வந்து அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எல்லா கோடையும் எழுத மாட்டாங்க, சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரீ டிஃபைன்டாக நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் முன்னாடியே வந்து டிஃபைனாக டெம்ப்ளேட்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த விண்டோங்கிறது இப்படி தான் இருக்கணும், இந்த கமாண்ட் யூஸ் பண்ணணும்னாக்கா வந்து இப்படி தான் ரன் ஆகணும், இந்த மாதிரி தான் அவுட்புட் வரணும், அந்த மாதிரி முன்னாடியே ப்ரீ டிஃபைன்டாக அவங்க வந்து ஃப்ரேம் கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க, ஓகேங்களா? இப்போ ஒரு PowerShellனு ஒரு புது டூல் கிரியேட் பண்ணணும்னாக்கா இதில் எந்தெந்த ஃப்ரேம்லாம் கரெக்டாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி போட்டு அவங்க வந்து புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி PowerShell வந்து .NET ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண ஒரு டூல். ஆக்சுவலாக ASP.NET ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண ஒரு டூல் தான் வந்து PowerShell. ஏன் மைக்ரோசாஃப்ட் ASP.NET ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட்டோட ப்ரிப்ரேட்டரி சாஃப்ட்வேர் வந்து ASP.NET. ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து PowerShellல இருக்க எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ன்றாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஆப்ஜெக்ட்ங்கிறது தமிழ்ல என்னன்னா பொருள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃபோன் ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட், கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்னு எப்போ சொல்லுவோம்னாக்கா, அந்த பொருளுக்கு வந்து நிறைய பண்புகள் இருக்கணும், அந்த பொருளை யூஸ் பண்ணுறதுக்கான முறைகள் இருக்கணும், கரெக்ட்டுங்களா? இப்போ உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோனோட பண்புகள்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது என்ன கலரில் இருக்குன்னு சொல்லலாம், அப்புறம் வந்து அது எத்தனை சைஸ்ன்னு சொல்லலாம், அது எத்தனை கேமரா இருக்குன்னு சொல்லலாம், எத்தனை ஸ்பீக்கர் இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் அந்த ஃபோனோட பண்புகள், கரெக்ட்டுங்களா? அப்புறம் அந்த ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுங்கிற முறைகள் இருக்கு. ஸோ ஒரு பொருள்னாக்கா, ஒரு ஆப்ஜெக்ட்னாக்கா அதுக்கு நிறைய பண்புகள் இருக்கணும், அதுக்கு நிறைய முறைகள் இருக்கணும், கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி PowerShellல இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, பண்புகள் இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிற முறைகள் இருக்கும். ஸோ பண்புகள்னா இங்கிலீஷில் ப்ராப்பர்ட்டிஸ், முறைகள்னா மெத்தட்ஸ். ஸோ PowerShell இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க PowerShell இருக்க எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்சுவலாக அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் பை டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணுற எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். அன்டில் அன்லெஸ் நீங்கள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இதை ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணாத, வேற மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் சொல்கிற வரைக்கும் சொன்னீங்கன்னா தான் அது வேற விதத்தில் கிரியேட் பண்ணும். மற்றபடி நீங்கள் எது கிரியேட் பண்ணாலும் சரி, எந்த அவுட்புட் பார்த்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் வடிவம்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த அவுட்புட்டுக்கோ இல்லை இன்புட்டுக்கோ வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அது ஒரு மெத்தட் இருக்கும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னாக்கா வந்து PowerShellல வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து முக்கால்வாசி வேலைகளை கம்ப்ளீட் பண்ணலாம். ஆட்டோமேட் பண்ணுறதாலும் சரி, மிஷினை மேனேஜ் பண்ணுறதாலும் சரி, கண்ட்ரோல் பண்ணுறதாலும் சரி, எல்லாமே வந்து இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். இதை தவிர நீங்கள் என்ன பண்ணலாம்க்கா, நீங்களே வந்து கூட கமாண்டை கிரியேட் பண்ணிக்கலாம். கமாண்ட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கமாண்ட் எடுத்து நீங்களே கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அது என்னங்கிறது நம்ம வந்து அட்வான்ஸ் செக்ஷனில் போகும்போது பார்க்கலாம். ஸோ நம்ம PowerShellோட முக்கியமான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து PowerShell ஹெல்ப்னா என்னன்னு பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ PowerShell ஹெல்ப்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அது PowerShell கூடயே வந்து இன்பில்ட் லைப்ரரி, அதுக்குள்ள நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும். டாக்குமெண்டேஷன் எதோட டாக்குமெண்டேஷன் கேட்டிங்கனாக்கா, நான் போன செக்ஷனில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, PowerShellல வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கமாண்ட்லெட்ஸ்லாம் இருக்குது. இந்த கமாண்ட்லெட்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுனாலும் சரி, ஒரு மிஷினை கண்ட்ரோல் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ஒரு மிஷினை வந்து மேனேஜ் பண்ணதுனாலும் சரி, எல்லாமே வந்து இந்த கமாண்ட்லெட்ஸ் வச்சு தான் பண்ணுவோம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஒவ்வொரு கமாண்ட்லெட்ஸ்க்கும் ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கும். அந்த டாக்குமெண்டேஷன் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கம்ப்ளீட் கமாண்ட்லெட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும் ஆக்சுவலா. அந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்கிறதுலாம் எல்லாமே இருக்கும். அப்புறம் அந்த கமாண்டோட சின்டெக்ஸ், அந்த கமாண்ட் எப்படி வந்து யூஸ் பண்ணணுங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். அப்புறம் அந்த கமாண்ட் யூஸ் பண்ணதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். அப்புறம் அந்த கமாண்டை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு கமாண்ட்லெட்டுக்குமே வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த கமாண்ட்லெட் என்ன பண்ணும், அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கு உண்டான ரிலேட்டட் லிங்க்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இந்த PowerShell ஹெல்ப்ங்கிறது ஒரு மிகப்பெரிய லைப்ரரி. PowerShell கூடயே வந்த மிகப்பெரிய லைப்ரரி. இந்த லைப்ரரிக்குள்ள என்ன இருக்குன்னாக்கா டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும். என்ன டாக்குமெண்டேஷன் கேட்டீங்கன்னாக்கா வந்து PowerShell கூடயே வந்து இன்பில்ட் கமாண்ட்லெட்ஸ்க்கு வந்து டாக்குமெண்டேஷன், ஒவ்வொரு கமாண்ட்லெட்ஸ்க்கும் ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கும் வித் எக்ஸாம்பிள்ஸோட, ஓகேங்களா? இதெல்லாம் சரிப்பா, நான் எதுக்கு PowerShell ஹெல்ப்பை பற்றி படிக்கணும், எனக்கு இது எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் PowerShell ஹெல்ப்பை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, நீங்கள் பாதி PowerShell கற்றுக்கிட்ட மாதிரி அர்த்தம். ஏன்னா PowerShell இருக்க ஒவ்வொரு கமாண்ட்லெட்டுக்குமே வந்து டாக்குமெண்டேஷன் வந்து PowerShell ஹெல்ப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த PowerShell ஹெல்ப்பில் எப்படி டாக்குமெண்டேஷனை சர்ச் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா, நீங்கள் PowerShell இருக்க எல்லா கமாண்டுமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த டாக்குமெண்டேஷன் என்ன இருக்கும், அந்த கமாண்டை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், அந்த கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற சின்டெக்ஸ் இருக்கும், அப்புறம் அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் இருக்கும், அதுக்கு உண்டான ரிலேட்டட் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ இது 4மே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஹெல்ப்
ஃபைல கரெக்டாக சர்ச் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா பவர் ஷெல்லில் இருக்க எல்லா கமாண்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பவர் ஷெல் ஹெல்ப் ஃபைல் தெரிஞ்சிட்டாலே நீங்கள் வந்து பவர் ஷெல்லில் வந்து பாதி ப்ரொஃபிஷியன்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 சினாரியோ சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பவர் ஷெல்லில் வந்து ஒரு வேலை பண்ணணும், ஓகேங்களா? அந்த வேலையை முடிக்கிறதுக்கு வந்து கமாண்ட் தெரியும், உங்களுக்கு கமாண்டில் தெரியும். ஆனால் அந்த கமாண்டுக்கு என்ன இன்புட் கொடுக்கணும்னு தெரியாது, எப்படி அவுட்புட் வரும் தெரியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பவர் ஷெல் ஹெல்ப் ஃபைல் எப்படி சர்ச் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுனாக்கா நீங்கள் அந்த கமாண்டுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் சர்ச் பண்ணி எடுத்துடலாம். அந்த டாக்குமெண்டேஷன் என்ன இருக்கும், அந்த கமாண்டை பற்றி இருக்கும், அந்த கமாண்டுக்கு உண்டான இன்புட் அவுட்புட் ஃபைல் எப்படி கொடுக்கணும்னு இருக்கும், எக்ஸாம்பிள் இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஸோ இது மூலமாக நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இன்னொரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு வேலை செய்யணும், ஆனால் அந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து பவர் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னே தெரியல ஆக்சுவலாக. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பவர் ஷெல்லில் வந்து சூட்டபுளான கமாண்டை சர்ச் பண்ணலாம். நீங்கள் பவர் ஷெல் ஹெல்ப் மூலமாக சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு சூட்டபுளான கமாண்ட் கிடைச்ச உடனே அந்த கமாண்டை யூஸ் பண்ணி அந்த கமாண்டோட டாக்குமெண்டேஷனை ஃபைண்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டில் இந்த கமாண்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கமாண்ட் யூஸ் பண்ணணும்னே தெரியலனா கூட பவர் ஷெல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பவர் ஷெல் ஹெல்ப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி கரெக்டான கமாண்ட் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு பவர் ஷெல் ஹெல்ப் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுனாக்கா நீங்கள் பவர் ஷெல் இருக்க எல்லா கமாண்டையும் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொரு கமாண்டுக்கு எப்படி இன்புட் தரணும், எப்படி அவுட்புட் தரணுங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து அந்த கமாண்டுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் ஃபைலை எப்படி பவர் ஷெல் ஹெல்ப்பை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் சர்ச் பண்ணி அந்த டாக்குமெண்டேஷன் எடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த டாக்குமெண்டேஷனில் வந்து பவர் அந்த கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த கமாண்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள், அப்புறம் வந்து அது எப்படி அவுட்புட் வரும், எப்படி இன்புட் கொடுக்கணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். உங்களுக்கு தேவையான டாஸ்க்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இதெல்லாம் ஓகேப்பா, எனக்கு ஏதாவது தெரியலனாக்கா நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணிட்டு போகிறேன், நான் அதுக்கு பவர் ஷெல் ஹெல்ப் கிட்ட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கூகுள் சர்ச் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நம்பிட்டு இருக்க முடியாது ஆக்சுவலாக. நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சில சர்வர் கோர் இருக்கும்னு நம்ம சொன்ன பார்த்தீங்களா, வெறும் கமாண்ட் ஷெல் மட்டும் தான் இருக்கும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ண முடியாது நிறைய டைமில். அப்படியே ஒரு சில பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஓகேங்களா? நீங்கள் ரிமோட் மிஷின் எடுத்து பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு சர்வர் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க, அங்கே ஒரு சர்வர் வந்து வெளியே இன்டர்நெட்லேயே கனெக்ட் பண்ணாமல் லோக்கல் நெட்ஒர்க்கில் மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களாமே. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் கூகுள் சர்ச்சே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு பவர் ஷெல் இன்பில்டாகவே ஒரு டாக்குமெண்டேஷன் லைப்ரரி இருக்குங்கிற போது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு அந்த பவர் ஷெல் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது தெரியலனாக்கா அந்த டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பவர் ஷெல் ஹெல்ப் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து பாதி ப்ரொஃபிஷியன்ட் ஆகிட்டீங்கன்னு. ஸோ நம்ம அடுத்த செக்ஷனில் இந்த பவர் ஷெல் ஹெல்ப்பை யூஸ் பண்ணுறது எப்படி, அது எப்படி தெரியாத கமெண்ட் சர்ச் பண்ணுறதுங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ நமக்கு பவர் ஷெல் ஹெல்ப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போது அது வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் லைப்ரரி. பவர் ஷெல்லில் இருக்க ஒவ்வொரு கமாண்ட் லெட்டுக்கும் டாக்குமெண்ட் வச்சிருக்கும்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. இந்த டாக்குமெண்ட்லாம் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்குமா, சேஞ்சஸ் நடக்கவே நடக்காதுன்னு கேட்டால் இல்லை ஆக்சுவலாக. பவர் ஷெல் டெவலப்பர்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் இந்த டாக்குமெண்ட்டில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புதுசாக எக்ஸாம்பிள் ஆட் பண்ணுவாங்க, புதுசாக டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுவாங்க, புதுசாக ஏதாவது கமாண்ட் வந்துருக்கும், அந்த கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம சேஃபர் சைடுக்கு அட்லீஸ்ட் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஹெல்ப் ஃபைலை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. அப்போ தான் நம்மகிட்ட லேட்டஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கும், நம்ம வந்து இன்னும் சேஃபாக ஒர்க் பண்ண முடியும். அதாவது புது கமாண்டுக்கு எப்படி எக்ஸாம்பிள் இருக்குது, அதெல்லாம் நம்மகிட்ட லேட்டஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த செக்ஷன் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த ஹெல்ப் ஃபைலை எப்படி அப்டேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹெல்ப் ஃபைல் அப்டேட் பண்ணதுக்கு வந்து மொத்தம் 2 சினாரியோ இருக்குது, 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து உங்ககிட்ட இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்க சிஸ்டம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் டேரெக்டாக அப்டேட் ஹெல்ப்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஒருவேளை உங்ககிட்ட இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாத சிஸ்டம், நான் சொன்ன பார்த்தீங்களா சர்வர் ரூமில் வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாமல் ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணும், ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கிற சிஸ்டத்தில் போயிட்டு நீங்கள் ஹெல்ப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாத சிஸ்டத்தில் நீங்கள் வந்து காப்பி பண்ணி அப்புறமா வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இன்டர்நெட் ஃபெசிலிட்டி சிஸ்டம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட்டில் போயிட்டு பவர் ஷெல் டைப் பண்ணிவிட்டு எப்பவுமே ஹெல்ப் ஃபைல் அப்டேட் பண்ணும்போது பவர் ஷெல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரில் இருக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் அப்டேட் ஆகும். ஸோ ரைட் கிளிக் அமைக்கிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. கொடுத்துட்டு இது வந்த உடனே என்ன பண்ணுங்க, அப்டேட் -help இப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் மிஷினில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த அப்டேட் ஸ்டார்ட் ஆகி இது கொஞ்ச நேரம் ரன் ஆகும், ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரன் ஆகும். பேஸ்ட் ஆன் உங்ககிட்ட வந்து எந்த வெர்ஷன் லேட்டஸ்ட்டாக டாக்குமெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது எல்லா டாக்குமெண்ட்டையும் டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிக்க ஆக்சுவலாக. ஸோ நம்மகிட்ட அப்டேட் ஆகி முடிஞ்சிச்சு. இது வந்து ஆன்லைன் அப்டேட் ஆக்சுவலாக. எனக்கா வந்து ஆன்லைன்லேருந்து டேரெக்டாக புல் பண்ணுற அப்டேட், ஓகேங்களா? ஒருவேளை உங்ககிட்ட பவர் ஷெல் வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாத சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம்னாக்கா நீங்கள் என்ன போய் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கிற சிஸ்டத்தில் போயிட்டு சேவ் -helpனு கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ நான் கிளியர் பண்ணிடலாம். சேவ் -helpனு கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணாக்கா டெஸ்டினேஷன் பார்ட். ஸோ இந்த ஃபைல் எங்கே சேவ் பண்ணுறீங்கிறத ஒரு பார்ட் சொல்லணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், C:/temp சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சேவ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? கொடுத்து என்டர் கொடுத்த உடனே இது என்ன பண்ணணும், இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிடும் இந்த மிஷினில் இன்டர்நெட்லேருந்து. ஸோ இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணணும், காப்பி பண்ணிட்டு போயிட்டு அந்த இன்டர்நெட் இல்லாத சிஸ்டத்தில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது டவுன்லோட் ஆகி முடியட்டும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது டவுன்லோட் பண்ணும்போதும் சரி, அப்படி இல்லைனாக்கா வந்து நமக்கு டேரெக்டாக ஆன்லைன் அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5, 6 எரர் வரும். என்ன வரும்னாக்கா, இந்த இந்த சில மாடியூல்லாம் எனக்கு வந்து டாக்குமெண்டேஷன் அப்டேட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய எரர் வரும். அந்த எரர் வந்து ஒரு 5, 6 டாக்குமெண்ட் இல்லைனா ஒரு 10 டாக்குமெண்ட்குள்ளே இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லா டைமும் வந்து எல்லா ஹெல்ப் ஃபைல் வந்து அப்டேட் ஆகாது. பட் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எதுவுமே அப்டேட் ஆகலைன்னு வந்துடும் ஆக்சுவலாக. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா வந்து திரும்பி செக் பண்ணணும். பட் 99.99% டைம் வந்து முக்கால்வாசி ஹெல்ப் ஃபைல் வந்து அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை உங்களுக்கு எரர் அடிச்சிச்சுனாக்கா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, முக்கால்வாசி ஹெல்ப் ஃபைல் வந்து கண்டிப்பாக அப்டேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபைல்ஸ். ஸோ அது வந்து இன்டர்நெட் இருக்கிற சிஸ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபோல்டர் இது எல்லாத்தையும் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த நியூ ஃபோல்டரில் போட்டுடலாம். ஆக்சுவலாக அப்டேட் ஹெல்ப்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஹெல்ப்பில் போட்டுலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாத சிஸ்டம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சிஸ்டத்தில் காப்பி பண்ணணும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே சிஸ்டமே இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாத சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். இதை டைப் பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாத சிஸ்டத்தில் காப்பி பண்ணிட்டீங்க. இப்போ எந்த கமெண்ட் யூஸ் பண்ணணுனாக்கா நீங்கள் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணணும். அடுத்த கமெண்ட் அதே கமெண்ட் தான், நம்ம அப்டேட் ஹெல்ப் ஆன்லைனுக்கு என்ன போட்டோமோ அதே கமெண்ட் தான், அப்டேட் ஐஃபன் ஹெல்ப் கொடுத்துட்டு, ஆனால் இந்த மாதிரி சோர்ஸ் பாத் கொடுத்துருவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைல் எங்கே இருக்குங்கிறத சொல்லிடுவோம். இங்கே ஆக்சுவலாக என்ன கொடுப்போம், டபுள் கோட்ஸில் கொடுப்போம். ஸோ சோர்ஸ் பாத் வந்து c:/temp/ update -help அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெல்ப் ஃபைல் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேங்கிறதுனால கேன்சல் பண்ணுறேன். பட் பை டிஃபால்ட்டாக நீங்கள் இதை கொடுத்து என்டர் கொடுத்த உடனே அதுவே ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா ஃபைலும் அப்டேட் ஆகிடும். இதுலேயும் உங்களுக்கு எரர் வந்தாலும் பிரச்சனை இல்லை. 90% ஆஃப் ஃபைல் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் ஃபைல் அப்டேட் ஆகிடும். ஒரு 10% ஆஃப் ஃபைல் மட்டும் லேட்டஸ்ட் ஃபைல் கிடைக்கலன்னு சொல்கிறதுனால அப்டேட் ஆகாது. அதனால் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக இருக்கிறதுனால இதனால் எந்த இம்பாக்ட்டும் இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஹெல்ப் ஃபைல் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கிற சிஸ்டத்தில் எப்படி அப்டேட் பண்ணணும்னு தெரிஞ்சு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாத சிஸ்டத்தில் எப்படி அப்டேட் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த செக்ஷனில் வந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம PowerShell ஹெல்ப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கமாண்டை கண்டுபிடிப்பாங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை கரெக்ஷன்ஸ் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலோ வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த PowerShell நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். Until then, see you, bye bye.